السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أيام التشريق أيام كل أكل وشرب وذكر، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் உன்னதமான நாட்களிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாட்கள் இருக்கின்றதே, இது அல்லாஹுவால் சங்கையாக்கப்பட்ட நாட்கள். துல்ஹஜ் மாசத்துடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ் சிறப்பாக்கியதை போன்று அதை அடுத்துள்ள 2 நாட்களும் அந்த சிறப்பிற்கு எந்த வகையிலும் குறைந்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருநாள் அன்று அல்லாஹுவை எந்த அளவுக்கு நாம் தஸ்பீஹ் செய்து தக்பீர்கள் ஓதி அதிகமாக நாம் புகழ்ந்தோமோ, அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் 13ஆம் நாள் அசர் வரை இந்த தக்பீர்கள் அதிகமாக சொல்லப்பட வேண்டும். ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகு சொல்லுவது வாஜிப் என்றால் மட்டும், அந்த பரலான தொழுகைக்கு மட்டும் சொல்வதை நாம் எடுத்துக்கொண்டு மற்ற நேரங்களில் தக்பீர்கள் சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. ஹதீஸ்களிலே பார்க்கின்ற பொழுது நபி அவர்கள் பிறையை பார்த்த பொழுதே தக்பீரை சொல்ல ஆரம்பித்து வருவார்கள். ஒவ்வொரு மாதத்துடைய பிறையை பார்க்கும் பொழுதும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லிதான் பிறைக்கான துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வல் இஸ்லாமி வஸ் ஸலாமதி. இந்த துஆக்களை நபி அவர்கள் ஓதுவார்கள். இப்படி அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் இந்த தக்பீர் முழக்கம் என்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய நாவிலும் அது எப்பொழுதுமே சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பிறையை பார்த்ததிலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், அதாவது 13ஆம் நாள் அசர் வரையிலும் இந்த தக்பீரை அதிகமாக நாம் சொல்ல வேண்டும். ஒரு ஹதீஸ்லே நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஐயாமு தஷ்ரீக், அந்த ஐயாமு தஷ்ரீக்கில் நாம் இந்த பெருநாள் தினத்திலே குர்பானி கொடுத்தோமே, அந்த இறைச்சிகளை சேமித்து வைத்து அதை ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் பெருநாளுக்கு பிறகுள்ள 3 நாட்களில் நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் பருகுங்கள் என்பதாக நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள்.
நாம் எந்த அளவுக்கு குர்பானிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதுபோன்று அந்த குர்பானியுடைய இறைச்சியை சாப்பிடுவதிலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருநாள் தினத்தன்று குர்பானியுடைய இறைச்சியை சாப்பிடுகின்ற வரை அவர்கள் எழுந்தது முதல் எந்த உணவையும் எதையும் பருக மாட்டார்கள். பெருநாளுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு முதலாக குர்பானியை கொடுத்ததற்கு பிறகு அதை சமைத்து அந்த இறைச்சியை தான் சாப்பிடுவார்கள். அப்படி குர்பானுடைய இறைச்சியை சாப்பிடும் பொழுதும் நபி அவர்கள் தக்பீர்கள் ஓதுவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தார்கள் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டாலும் அந்த சமயத்திலும் சாப்பிடும் பொழுதும் பருகும் பொழுதும் எல்லா நேரங்களிலும் தக்பீரை முழங்கிக் கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹ் அது எவ்வளவு உன்னதமானது என்று சொன்னால், அல்லாஹுக்கு மிக பிரியமான ஒரு தஸ்பீஹ் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 தஸ்பீஹ்கள் அல்லாஹுக்கு மிக மிக பிரியமானது. இந்த 4 தஸ்பீஹ்களை யார் அதிகமாக செய்கின்றார்களோ அவர்கள் நன்மையால் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பெறக்கூடிய மக்களாக ஆகிவிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா நேரங்களிலும் அவர்கள் தஸ்பீஹ்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். மக்களுக்கு பிரசங்கம் செய்யும் போதும் சரி, எல்லா நேரங்களிலும் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து துதித்துக் கொண்டே தான் இருப்பார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரமல்ல, சஹாபாக்களும் அதே போன்றுதான் தஸ்பீஹ்கள் நபி அவர்கள் எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து இதற்கு அதிகமான சவாப் என்பதாக சொல்லுவார்களோ அந்த தஸ்பீஹ்களை அவர்களும் முழங்கிக் கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஜுவைரியா என்று சொல்லக்கூடிய மனைவியுடைய வீட்டிலிருந்து அவர்களை தஹஜ்ஜுடைய நேரத்திலே நபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி. அவருடைய வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவர்கள் பல பேரிச்சங்கொட்டைகளை வைத்துக் கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில் நபி அவர்கள் வெளியேறினார்கள். மறுபடியும் லுஹாவுடைய நேரத்திலே வீட்டுக்கு செல்கின்றார்கள். அதுவரையிலும் அவர்கள் தஸ்பீஹ் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, நான் செல்லும் பொழுது உன்னை விட்டு இந்த வீட்டை விட்டு செல்லும் பொழுது தஸ்பீஹில் அமர்ந்த நீ இதுவரை தஸ்பீஹ் தான் செய்து கொண்டிருந்தாயா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ். அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை விட்டு பிரிந்து இதுவரை நான் வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் செய்த தஸ்பீஹை விட நான் ஒரு தஸ்பீஹ் செய்திருக்கின்றேன். அதை 3 முறை சொல்லியிருக்கின்றேன். அந்த தஸ்பீஹுடைய சவாப் இருக்கின்றதே நீங்கள் செய்த இந்த அமலையும் தாண்டியது. நீங்கள் இதுவரை செய்த அமலை தாண்டிய நன்மையை அது கொடுக்கக்கூடியது என்று சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி பெண்மணி, யா ரசூலல்லாஹ், அந்த தஸ்பீஹை அந்த திக்ரை எனக்கும் கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி
அதத ஹல்கிஹி வரிவா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி. இந்த 4 கலிமாக்களை நான் 3 முறை சொன்னேன். நீ இதுவரை செய்த அமலை காட்டிலும் அது நன்மையாலும் திராசுடைய மீசானுடைய திராசுடைய கனத்தாலும் அது உயர்ந்ததாக இருக்கின்றது என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கு நாம் அதிகமாக தக்பீர்கள் தஸ்பீகள் நம்முடைய நாவிலிருந்து முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹுவை நாம் புகழ்கின்றோமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றோமோ, அந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையின் மூலமாக எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா சிறுமையாக்கி விடுவான். அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹு மிக பெரியவன் என்பது. நாம் உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைத்தும் அது ஒன்றுமில்லாத எதுக்கும் உதவாத ஒன்றாக ஆகிவிடும். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் ஒரு போருக்கு சென்றுவிட்டு பிரயாணம் சென்றுவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஒரு இடத்திலே தங்கினார்கள். அப்படி தங்கும் பொழுது எங்கே நிழல் இருக்கின்றதோ அந்த இடங்களிலே சஹாபாக்கள் எல்லாம் தனித்தனியாக சென்று தங்கிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தனியாக ஒரு மரத்துக்கு அடியிலே அவர்களும் படுத்திருக்கின்றார்கள். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மாற்றார் எதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய வாளை உருகிக் கொண்டு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்கின்றான், இப்பொழுது உன்னுடைய கூட்டத்தார்கள் உங்களோடு இல்லை, எல்லாம் தூரமாக இருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் மட்டும் தனியாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது என்னுடைய கரத்திலே உங்களுடைய வாள் இருக்கின்றது. இந்த சமயத்தில் உங்களை என்னிடமிருந்து பாதுகாப்பது யார் என்பதாக கேட்டான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் தான் சொன்னார்கள். அவனுடைய கரத்தில் இருந்த வாள் கீழே விழுந்து நபி அவர்கள் எடுத்துக்கொண்டார். அப்போ அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரின் மூலமாக எல்லா விதமான செயல்களையும் அல்லாஹு தஆலா அந்த தக்பீரை கொண்டு இல்லாமல் ஆக்கிவிடுகின்றான். அதனுடைய பலத்தை கொண்டு அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் அழித்து விடுகின்றான். எங்கேயாவது தீ பற்றி கொண்டால் அந்த நெருப்பு எரிகின்ற பொழுது அதை நீக்குவதற்காக வேண்டி தண்ணீரை பயன்படுத்துவதற்கு முன்னால் தக்பீர் ஓதினோம் என்று சொன்னால் அந்த நெருப்பு அணையும். நெருப்பை அணைக்கக்கூடிய சக்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீருக்கு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்வார்கள், நெருப்பு எரிவதை கண்டால் தக்பீர் சொல்லுங்கள். உயரமான இடங்களுக்கு மலைகள் மீது நீங்கள் ஏறினால் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுங்கள். நீங்கள் பிரயாணம் சென்றால் அங்கேயும் நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்வார்கள். சில ஹதீஸ்ல வருகின்றது, நபியவர்கள் ஏறி அமர்ந்தவுடன் முதலிலே அல்லாஹு அக்பர் என்பதாக 3 முறை சொல்லுவார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்கு சென்றாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை அதிகமாக முழங்குவார்கள். அதுபோன்று நாம் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை அதிகமாக சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பயத்தை அன்றி வேறு எந்தனுடைய பயத்தையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான்.
சஹாபாக்குடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். காடுகளுக்கு செல்வார்கள், அங்கே வன விலங்குகள் இருக்கும், சீறி பாயக்கூடிய சிங்கங்கள் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அதை பார்த்து எந்த ஒரு பயமும் இருக்காது. அதனுடைய காதுகளை பிடித்து சொல்லுவார்கள், அல்லாஹுடைய ரசூலும் அவர்களுடைய தோழர்களும் இங்கே நாங்கள் தங்க வந்திருக்கின்றோம், நீங்கள் எங்கேயாவது சென்று கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். அந்த சீறி பாயக்கூடிய சிங்கங்கள் எல்லாம் அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அது அமர்ந்துவிடும். அதுபோன்றுதான் அல்லாஹு தஆலா எல்லா நேரங்களிலும் தஸ்பீகை, அல்லாஹுவை புகழ்ந்து தக்பீர் சொல்வதை, அதை அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருக்கின்றான். எந்த அளவுக்கு நாம் அல்லாஹுவை புகழ்கின்றோமோ, தஸ்பீஹுடைய முழக்கத்தை சொல்லுகின்றோமோ, அதை கொண்டு அல்லாஹ் நம்மை நெருக்கமானவனாக ஆக்குகின்றான். நாம் அடிக்கடி கேள்விப்பட்டதுதான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடும் பொழுது அவர்கள் அல்லாஹு அக்பர் என்பதாக சொன்னார்கள். இந்த நெருப்பை விட பெரியவன் அல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் அந்த நெருப்புக்கு உத்தரவு போட்டான், நீ என்னுடைய ஹபீப், என்னுடைய நேசர், என்னுடைய நண்பர், அவருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. எந்த தீங்கும் செய்யவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து கிணத்திலே தூக்கி போட்டார்கள். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அக்பர் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுமே அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை முழங்கினார்கள். அந்த தக்பீரின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களை மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருந்தார். அதுபோன்று நாமும் அதிகமாக தக்பீர்கள் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமாக தக்பீர்கள், தஸ்பீகள் நாம் சொல்லுகின்றோமோ, அதை கொண்டு நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும். நம்முடைய உள்ளம் இருக்கின்றதே, நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அது துருபிடித்து போகின்றது. அந்த துருபிடித்த உள்ளத்தை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய திக்ரை கொண்டு மட்டும்தான் முடியும். அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலமாக மட்டும்தான் அந்த உள்ளம் பரிசுத்தமாகும். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அல்லாஹ் உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அந்த உள்ளம் என்பது துருப்பிடித்ததாக இருக்கின்றது. அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னை புகழுங்கள், என்னை தஸ்பீஹ் செய்யுங்கள், என்னுடைய நிலையை உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். என்னை எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கின்றீர்களோ, என்னை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வருகின்றீர்களோ, அந்த அளவுக்கு நெருக்கமாக நான் உங்களோடு இருப்பேன். அல்லாஹ் சூரத்து ஷம்ஸிலே அல்லாஹ் சொல்வான், வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா. 7 வஸ்துக்களின் மீது அல்லாஹ் சத்தியமிடுவான். சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, இரவுகளின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இந்த பூமியின் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, உன்னுடைய ஆத்மாவின் மீது சத்தியமாக, இப்படி 7 வஸ்துகளின் மீது சத்தியமிட்டு சொல்லுவான். அந்த ஆத்மாவை யார் பரிசுத்தப்படுத்தினார்களோ அவன் வெற்றி பெற்று விடுவார். யார் அந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தாமல் நாசமாக்கினாரோ அவன் நாசத்திற்கு, கைசகத்திற்கு, தோல்விக்கு ஆளாகி விடுவான் என்பதாக அல்லாஹ் இந்த திருமலையிலே சொல்லுகின்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதை நம்முடைய நாவிலே எப்பொழுதும் உண்டாக்கி கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்றதோ, இல்லை எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் நம்முடைய நாவிலே அவனுடைய வார்த்தை வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த நேரமெல்லாம் நாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டு, அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும்.
அல்லாஹ் குர்ஆனிலே சஹாபாக்களை ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லுகின்றானே. இதன் காரணமாக அந்த சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக பின்பற்றியது மட்டுமல்லாது அல்லாஹுவை அதிகமாக புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த பயத்தின் காரணமாக அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற தஸ்பீஹ் செய்வார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தஸ்பீஹ் செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற தஸ்பீஹ் செய்வார்கள். இப்படி நபி அவர்கள் எத்தனையோ தஸ்பீஹ்களை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் வேலை செய்து சடைவாக இருக்கின்றீர்களா, அந்த சடைவை போக்குவதற்கு நபி அவர்கள் தஸ்பீஹை கற்றுக் கொடுத்தார்கள். நபியுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோல்பையின் மூலமாக தண்ணீரை தூக்கி அவர்களும் அவர்களுடைய கணவருக்கும் தழும்புகள் ஏற்பட்டுவிட்டது. கணவர் தண்ணீர் தூக்கி அவர்கள் தோளிலே தழும்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருகையிலே அரைத்து அவர்களுடைய கைகள் எல்லாம் காப்பு காய்த்திருக்கின்றது. இந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு சென்று கனிமத் பொருட்களிலே அதிலே இருக்கக்கூடிய அடிமைகள் யாரையாவது நமக்கு வேலைக்காக வாங்கி வரலாமதாக சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்றார்கள். ஆனால் நபியத்திலே கேட்கக்கூடிய தைரியம் அவர்களுக்கு இல்லை. மறுபடியும் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், என்னுடைய மகள் ஏதோ ஒரு தேவைக்காக இன்று வந்திருக்கின்றாள், ஆனால் வெட்கப்பட்டு கேட்காமல் சென்று விட்டாள் என்று சொல்லி நபி அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் இந்த இருவருமே சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அந்த அடிமைகளை விட, அந்த கனிமத் பொருட்களை விட சிறந்த ஒரு செய்தியை நான் சொல்லித் தருகின்றேன், சிறந்த ஒரு வேலைக்காரனை நான் சொல்லித் தருகின்றேன். வேலையிலே எவ்வளவு வேலை செய்தாலும் உங்களுக்கு சரி வராத ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றதாக சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை சொல்லுங்கள். இரவிலே தூங்குவதற்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் 34 முறை சொல்லுங்கள். இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் படுத்தால் நீங்கள் காலை முதல் இரவு வரை என்னென்ன வேலைகள் செய்து சடைவடைந்தீர்களோ அதிகாலையில் விழிக்கின்ற பொழுது சுறுசுறுப்பாக நல்ல தாக்கத்தோடு எந்திருப்பீர்கள் என்பதாக சொன்னார்கள். அதே போன்றுதான் அந்த சஹாபாக்கள் அந்த திக்ரை செய்தார்கள். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எல்லா சோர்வையும் நீக்கி பலத்தையும் தாக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், செல்வந்த சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நன்மையின் மூலமாக நெருக்கத்தை அடைகின்றார்கள். எங்களை விட அதிகமாக தர்மம் செய்து அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் நன்மையும் அதிகமாக பெறுகின்றார்கள். எங்களால் தர்மம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு எங்களுக்கு இல்லை, நாங்கள் எப்படி தர்மம் செய்வது என்று கேட்டபோது நபி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று தஸ்பீஹ் செய்யுங்கள். ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகு நீங்கள் இந்த தஸ்பீஹை செய்தால் அல்லாஹு தஆலா அந்த தஸ்பீஹின் மூலமாக செல்வந்தர்கள் செய்த அமலை காட்டிலும் அவர்கள் நன்மையை காட்டிலும் உங்கள் நன்மைகளை அல்லாஹ் உயர்த்தி காட்டுவான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா நேரங்களிலும் நபி அல்லாஹுவை புகழ்வதை தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஐயாமுல் தஷ்ரீக்குடைய நாள், இந்த பெருநாளுக்கும் பிறகு உள்ள 3 நாள், இந்த 3 நாட்களும் இன்று முதல் 13ஆம் நாள் வரை நாம் எல்லா நேரங்களிலும் இந்த குர்பானி கொடுத்த அந்த இறைச்சியை சாப்பிட வேண்டும். ஆரம்ப காலத்திலெல்லாம் 3 நாட்கள் மட்டும்தான் அந்த இறைச்சிகள் சாப்பிடலாம், அதற்கு பிறகு சாப்பிடுவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் அதன் பிறகு அல்லாஹ் சட்டத்தை மாற்றி அதை நீங்கள் உப்பு கண்டம் போட்டு வைத்துக் கொண்டு எவ்வளவு நாள் வந்தாலும் சாப்பிடலாம். அந்த உணவை
குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த உணவை நீங்கள் சாப்பிடும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து சாப்பிடுங்கள். சாப்பிட்டு விட்டு அனைவரும் சேர்ந்து ஒன்றாக தக்பீர்கள் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். இந்த தக்பீரை சொல்லுங்கள். இந்த தக்பீரை கடைவீதிக்கு சென்றாலும் சொல்லுங்கள், வெளியூர்களுக்கு சென்றாலும் சொல்லுங்கள், நண்பர்களை சந்தித்தாலும் சொல்லுங்கள், எல்லா நேரங்களிலும் தக்பீர் சொல்லுங்கள். இந்த ஐயாமுல் தஷ்ரீக்குடைய நாளில் நாம் அதிகமாக தக்பீர்கள் சொல்ல வேண்டும். நாம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கின்றோம், இந்த பிறையை பார்ப்பதற்கு முன்னாலேயே ஜும்மாவுடைய தொழுகையிலே, ஜும்மாவுடைய பயானிலே சொன்னோம், நீங்கள் துல்ஹஜ்ஜுடைய பிறையை பார்த்துவிட்டால் அதிலிருந்தே தக்பீரை சொல்லுவதற்கு ஆரம்பித்து விடுங்கள். அதிகமாக தக்பீர்கள் சொல்லுகிறதாக சொல்லப்பட்டது. அல்லாஹு தாலா யாருக்கெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுத்தானோ அவர்களெல்லாம் சங்கையானவர்கள், அவர்களெல்லாம் அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றவர்கள். அதே போன்று இன்னும் இருக்கக்கூடிய இந்த 3 தினங்களிலும் அல்லாஹ்வை அதிகமாக நாம் தக்பீர் செய்ய வேண்டும், தக்பீர்கள் சொல்ல வேண்டும். அந்த தக்பீர்களின் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், நம்முடைய எல்லா குற்றங்களையும் மன்னித்து அல்லாஹ் அவனுடைய நேசர்களை போல நம்மையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வான். பல ஹதீஸ்களிலே இந்த தஸ்பீகை பற்றியும் தக்பீரை பற்றியும் எவ்வளோ வந்திருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நெருக்கத்தின் காரணமாக அல்லாஹ்வை பற்றி யாராவது புகழ்ந்து விட்டால் உடனே அந்த வார்த்தையை மறுபடியும் கேட்பதற்கு ஆசைப்படுவார்கள். அப்படி கேட்பதற்கு ஆசைப்படக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இருந்தாலும் சரி அல்லாஹ்வை புகழ்வதை கேட்க வேண்டும் என்றாக நினைப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5000 ஆடுகள் வைத்ததாக சொல்லப்படுகின்றது. 5000 ஆடுகள் அவர்களிடம் இருந்தது. அந்த 5000 ஆடுகளையும் அவர்கள் மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மலக்குகள் மனிதனுடைய ரூகத்திலே வந்து சுப்பூஹும் குத்தூசும் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற தஸ்பீஹை செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய இறைவனை, என்னுடைய ரப்பை புகழ்ந்தது யார், இந்த தஸ்பீஹை சொன்னது யார் என்று கேட்டு அவர்கள் மறுபடியும் சொல்லுவதாக சொன்னார்கள். ஆனால் அவர்கள் நாங்கள் மறுபடியும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஏதாவது கூலி கொடுக்க வேண்டும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே சொன்னார்கள், உங்களுக்கு கூலியாக என்னுடைய ஆட்டு மந்தையிலே 2500 ஆடுகளை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகின்றேன். என்னுடைய ஆட்டு மந்தையிலே பாதி நான் உங்களுக்கு கொடுத்து விடுகின்றேன். அந்த தஸ்பீஹை சொல்லுங்கள். அந்த மலக்குகள் தஸ்பீஹை சொன்னார்கள். மறுபடியும் அந்த தஸ்பீஹை சொல்லுங்கள். அதற்கு என்ன கூலி? மீதி இருக்கக்கூடிய பாதி நான் கொடுத்து விடுகின்றேன். அந்த தஸ்பீஹை சொன்னார்கள். மறுபடியும் தஸ்பீஹை சொல்லுங்கள். இப்போது உங்களிடம் எந்த செல்வமும் இல்லையே, எங்களுக்கு என்ன கூலி கொடுப்பீர்கள்? இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு என்னை வைத்துக் கொள்ளுங்கள். தஸ்பீஹை சொல்லுங்கள். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வை புகழ்வதை அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் அவர் வைத்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்தார். மில்லத அபீக் இப்ராஹிம் என்பதாக நான் சொல்லுகின்றேனே, அந்த பதவி கிடைப்பதற்கு காரணமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள். தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சொத்துக்களை, செல்வம் எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் ஒருவன் மட்டும் போதும், இது எல்லாம் கொடுத்தது அல்லாஹ், அந்த அல்லாஹுக்காக நான் எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன். அதே போன்று நாமும் அல்லாஹுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹுவை தக்பீர் தஸ்பீஹ் இந்த முழக்கங்களை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய பயம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும். மற்ற வஸ்துக்களுடைய பயம் நம்முடைய உள்ளத்தை விட்டு வெளியாகிவிடும். யாரை பார்த்து நமக்கு பயம் ஏற்படாது, நம்மை பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் நம்மை பார்த்து பயம் ஏற்படும். அந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எந்த அளவுக்கு திக்ரிலே நாம் முழுகிருக்கின்றோமோ
அந்த திக்ருடைய முழக்கத்தின் காரணமாக, திக்ருடைய அந்த பிரகாசத்தின் காரணமாக அல்லாஹ் நம்மை பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பயத்தை உண்டாக்குவான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இந்த இருக்கக்கூடிய இந்த 3 நாட்களிலும் அல்லாஹுவை அதிகமாக தஸ்பீகள் செய்வோம், தக்பீர்கள் சொல்லுவோம். குறிப்பாக ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் தக்பீர்கள் சொல்லுவது அவசியம், வாஜிபாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த தக்பீரை சொல்வதன் மூலமாக அல்லாஹுடைய பொறுத்து நமக்கு கிடைக்கின்றது. அதனால்தான் தொழுகையிலே ஒவ்வொரு தொழுகையிலுமே 24 முறை நாம் தக்பீர் சொல்லுகின்றோம். ஒரு தொழுகை 4 ரக்காய் தொழுகை என்று சொன்னால் அந்த 4 ரக்காய் தொழுகையிலே நிலையிலிருந்து சஜிதாவுக்கு சென்று அத்தையாத்துடைய இருப்பிலே அமர்கின்ற வரை 24 முறை நாம் தக்பீர் சொல்லுகின்றோம். அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் ஒவ்வொரு ரக்காயத்திலும் 6 முறை நாம் சொல்லுகின்றோம். இப்படி ஒரு நாளைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 52 முறை நாம் தக்பீர் சொல்லுகின்றோம். அதே அந்த தக்பீரை இகாமத், அந்த பாங் சொல்லக்கூடிய பாங்குடைய அமல், இகாமத்துடைய அமல், அதிலையும் சேர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ தக்பீர்கள் நாம் சொல்லுகின்றோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி தக்பீர்கள் அதிகமாக சொல்வதன் மூலமாகத்தான் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உதவி நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குறுகிய காலத்திலும் அல்லாஹுவை தக்பீர் செய்வதை அவசியமாக்கி அதிகமாக தக்பீர் சொல்லுவோம். இந்த காலம் மட்டுமல்லாது எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை தஸ்பீகை கொண்டு அவனை துதித்துக் கொண்டே இருப்போம். அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிதுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி